புகழ்கின்றோம். என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். இயேசுவே இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். ஆவியே இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். அணையாத சுடராய் உனக்காக எரிய அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். அணையாத சுடராய் உனக்காக எரிய அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். அழகான இதயம் நீ தந்தது, அதில் வழிந்தோடும் மொழியும் உன் அன்பானது. அழகான இதயம் நீ தந்தது, அதில் வழிந்தோடும் மொழியும் உன் அன்பானது. அன்பாவும் அன்பே என் வாழ்வாகிட, அன்பாவும் அன்பே என் வாழ்வாகிட, இனி எனதான எல்லாமே உன் சொந்தமே. அணையாத சுடராய் உனக்காக எரிய அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன்.
எழிலான உலகம் நீ படைத்தது, அதில் அசைந்தாடும் தென்றல் உன் புகழ் பாடுது. எழிலான உலகம் நீ படைத்தது, அதில் அசைந்தாடும் தென்றல் உன் புகழ் பாடுது. தேவா உன் நிலையன்பு எனில் தங்கிட, தேவா உன் நிலையன்பு எனில் தங்கிட, இனி திசையெங்கும் உன் பாடல் நானாகுவேன். அணையாத சுடராய் உனக்காக எரிய, அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய, அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். அணையாத சுடராய் உனக்காக எரிய, அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய, அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். யோவான் எழுதிய நற்செய்தி அலகு 14 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 6 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லை எனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லி இருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்தபின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்து கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்துக்கு வழி உங்களுக்கு தெரியும். தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்துக்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழும் நானே. என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, இந்த சமுதாயம் அல்லது சமூகம் அல்லது திருவை அல்லது குடும்பம், தனி வாழ்வு பேராசை கொண்ட சமுதாயம் என்பார் அண்ணல் அம்பேத்கர். எதற்காக என்றால், ஒரு சில மாமனிதர்கள் இறந்த பின்பு மெரினா கடற்கரையில் இடத்திற்காக திரிகிறார்களாம். ஒரு சில மத தலைவர்கள் மலையடிவாரங்களிலே தியான மையங்கள் அமைக்க இடத்திற்காக திரிகிறார்கள். ஒரு சில நடிகைகள் தங்கள் சுகபோக வாழ்க்கைக்காக கடலுக்குள் இருக்க இடத்திற்காக திரிகிறார்கள். ஒரு சில மத தலைவர்கள், திருச்சபை தலைவர்கள் வெளிநாட்டில் செல்வதற்காகவே திரிகிறார்களாம். ஆனால் தான் இன்னும் மனிதனின் ஆசை பேராசையாக இருந்து வருகிறது. இவை அனைத்து ஆசைகளும் இடங்களும் மனிதன் என்ற அந்தஸ்தை பெற்றிருக்கின்ற வரையில்தான் என்பதனை உணர்வதே இல்லை. மனிதன் என்ற அந்தஸ்தன் போன பின்பும் ஒருவனுக்கு நிலையான இடத்தினை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இயேசுவின் விருப்பம். அதற்காகத்தான் சிலுவை சாவு. ஆனால் அந்த நிலையான இடத்தினை பெறுவதற்கு இயேசு விதித்த தொகைதான் உண்மை, நம்பிக்கை. இன்னைக்கு எத்தனை நபர்களிடத்துல இந்த உண்மையும் நம்பிக்கையும் இருக்குது. எங்க பார்த்தாலும் களவு, பொய்த்தனம் வெளிப்பட இல்லாமல் இருப்பது. அது பொய்யும் கூட பிளான்டு பொய், திட்டமிட்டே பொய் சொல்லுவார்களாம். எப்படித்தான் மனசு வருதோ நம்ம தெரிய மாட்டாங்க. எவ்வளோ படித்த பிறகும், இவ்வளோ அனுபவங்கள் வந்த பிறகும், இவ்வளோ பதவிகள் இருந்த பிறகும் கூட இவ்வளவு பச்சை பொய்ய ஏழைகளிடத்துல, சாமானிய மக்களிடத்துல சொல்றாங்களே, எப்படி மனசாட்சி இடம் கொடுக்குதோ ஆண்டவரே எனக்கு புரிய மாட்டேன். மனிதன் என்ற அந்தஸ்தன் போன பின்பு கூட ஒருவருக்கு நிலையான இடத்தினை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இயேசுவோட விருப்பம் என்று சொன்னோம். அதற்காகத்தான் சிலுவை சாவு கிடைக்குது என்று சொன்னான். இப்படிப்பட்ட பொய் பேசுறவங்களுக்கு எந்த சாவு கிடைக்க போகுது? இந்த நிலையான இடத்தினை பெறுவதற்கு இயேசு விதித்த தொகைதான் உண்மை, நம்பிக்கை என்று சொன்னால்,
நம்ம யோசிக்கணும் கொஞ்சம் கூட, நமக்கு நிலையான வாழ்வு கிடைக்குமா? ஏனென்றால் இயேசு அற்புதங்களை செய்கிறார், உணவு கொடுக்கிறார், மக்களை நோயிலிருந்து குணமாக்குகிறார். எனவே மக்கள் அவரை பின்தொடர விரும்புகிறார்கள். இன்னைக்கு கதி அதுதான். ஏதாவது நல்லது செய்தால் அவங்க பின்னால் வருவாங்க. ஒரு உண்மையை சொல்ல ஆரம்பிச்சுட்டோம், ஒன்று உதறி தள்ளிடுவாங்க. அது யாராக இருந்தாலும் சரி, அரசியல்வாதியோ சமயவாதியோ குடும்பத்தில் உள்ள பெற்றோர்களோ மாமியாரோ சாமியாரோ யாராக இருந்தாலும் சரி இல்லை, அது இன்றைய அனுபவம். அது இன்னைக்கு பார்க்குறோம். உன் குடும்பம் கூட உன்னை விட்டு உண்மையை சொன்னால் குடும்பம் விட்டு கூட உன்னை விலக்கி விட்டுருவான். மக்கள் நோயிலிருந்து குணமாக்குகிறார். எனவே மக்கள் அவரை பின்தொடர விரும்புகிறார்கள். ஆனால் தான் அவர் சென்ற இடங்களுக்கெல்லாம் மீண்டும் செல்ல முயற்சி எடுக்கிறார்கள். ஆனால் அவர் இறந்த பிறகு 1000 ஆடாக திரிவார்கள் என்று நினைக்கின்றனர். அதனால் மந்தைக்குள் பிளவு ஏற்பட வாய்ப்பு அதிகம். ஏனென்றால் பரிசேயர்கள் தாங்கள் பெரியவர்கள் என்று காட்டிக்கொள்ள வாய்ப்பு தேடிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே மந்தை சிதறடைய கூடாது என்பதற்காகத்தான் இயேசு வழியும் உண்மை நானே, கடவுளுடன் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்ற தொகையினை புதிய இடத்திற்கு விதிக்கிறார். இயேசு தன்னுடைய சீடர்களை பக்குவப்படுத்துகிற ஒரு அருமையான செய்தி இன்றைய நற்செய்தியிலே நமக்கு தரப்பட்டுள்ளது. 3 ஆண்டுகள் இயேசுவோடு தங்கியிருந்து இயேசுவின் புதுமைகளையும் அறிகுறிகளையும் கண்டு மகிழ்ந்து அப்பங்களை வயிறார உண்டு மக்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்றவர்களுக்கு இயேசுவின் செய்தி கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கலக்கமான துன்பமான நேரத்திலே கடவுள் மீது முழுமையான நம்பிக்கை வைப்பதற்கு இயேசு அழைப்பு விடுக்கிறார். எனவேதான் வேதனையான வருத்தமான நேரங்களிலே மகனே மகளே உள்ளம் கலங்க வேண்டாம் என்ற ஆறுதல் செய்தியை தருகிறது. இதை சொல்லுறவங்களுக்கு ஆறுதல் தேவைப்படுகிறது. திருப்பாடல் 27:13 பார்க்கிறோமே, வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலங்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன். எவ்வளவு துயரங்கள் வருத்தங்கள் இருந்தாலும் இன்னும் கடவுள் மீது முழுமையான நம்பிக்கையை வைத்திருக்கிறேன் என்கிற செய்தி இங்கே நமக்கும் தரப்படுகிறது. திருப்பாடல் 141:8 சொல்கிறது, ஏனெனில் என் தலைவராக ஆண்டவரே என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கின்றன, உம்மிடம் அடைக்கலம் புகுகின்றேன், என் உயிரை அழிய விடாதேயும். கடவுள் மீது திருப்பாடல் ஆசிரியர் வைக்கிற அதே நம்பிக்கை இங்கே வெளிப்படுகிறது. மேற்கண்ட 2 திருப்பாடல் வார்த்தைகளும் கடவுள் மீது எத்தகைய சூழ்நிலையிலும் நம்பிக்கை இழக்காமல் இருக்கும் செய்தியை தருகிறது. வாழ்க்கையில சில வேளைகளிலே நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால், நிரூபிக்க முடியவில்லை என்றாலும் நாம் நம்பித்தான் ஆக வேண்டும் என்ற கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறோம். நமக்கு நம்புவதற்கு காரணங்கள் இல்லை என்றாலும் கடவுளை நம்புவதுதான் உண்மையான நம்பிக்கை என்று சொன்னால் இதை நம்முடைய செயல்பாடுகளிலே வெளிப்படுத்த வேண்டும். எவ்வளவுக்கு நம்பிக்கை வைக்கிறோம் அது ஓகே, ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் பெற்றோர்களை மதிப்பதில்லை, பெரியோர்களை மதிப்பதில்லை, பெண்களை மதிப்பதில்லை, குழந்தைகளை மதிப்பதில்லை, நோயாளிகளை கவனிப்பதில்லை. இது ஒரு பக்கம் இருக்கும்போது எப்படி இறைநம்பிக்கையாளர்கள் நாம் என்று சொல்ல முடியும்? நம்பிக்கையின் ஆணிவேராக இருப்பது கடவுள் அன்பு, பிறர் அன்பு. கடவுள் என்னை அன்பு செய்கிறார் என்ற எண்ணமே நமக்கு புதிய உணர்வை தர வேண்டும். கலக்கமில்லாமல் பயப்படாமல் வாழ்வதற்கு உந்து சக்தியாக இருக்க வேண்டும். அத்தகையதொரு படிப்பினை இயேசு நமக்கு தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுத் தருகிறார், நமக்கும் கற்றுத் தருகிறார். நாமும் கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆமே. மன்றாடுவோமாக. ஆறுதல் தருகின்ற வார்த்தைகளை கொண்ட இயேசுவே, ஆண்டவரை போற்றுகிறோம். உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம் என்னும் உமது வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் காட்டுகிற பாதையிலே நடந்து கலக்கமின்றி வாழுகிற நாங்கள் பிறருக்கும் கலக்கங்களை கொடுக்காமல் இருக்கக்கூடிய வரங்களை தாரும். ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. என் கவலை என் கண்ணீர் என்னை வருத்தும்
என் கவலை என் கண்ணீர் என்னை வருத்தும் வேதனைகள் என் பயங்கள் நெருக்கடிகள் எல்லாம் ஏற்றனை தேற்றுமையா என் பயங்கள் நெருக்கடிகள் எல்லாம் ஏற்றனை தேற்றுமையா என் இழப்பு என் பிரிவு என்னை வாட்டும் சோதனைகள் என் இழப்பு என் பிரிவு என்னை வாட்டும் சோதனைகள் என் பாவங்கள் மனப்பாரங்கள் எல்லாம் சுமந்தனை தாங்குமையா என் பாவங்கள் மனப்பாரங்கள் எல்லாம் சுமந்தனை தாங்குமையா என் குடும்பம் என் பணிகள் என்னை அழுத்தும் பல சுமைகள் என் குடும்பம் என் பணிகள் என்னை அழுத்தும் பல சுமைகள் என் நோய்கள் கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா என் நோய்கள் கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா ஆறுதலான ஆண்டவரே ஆதரவென்றும் எனக்கு நீரே என் ஏக்கம் என் நோக்கம் என்னை தாக்கும் பழித்துரைகள் என் ஏக்கம் என் நோக்கம் என்னை தாக்கும் பழித்துரைகள் என் பலங்கள் பலவீனங்கள் எல்லாம் அறிந்தனையாளுமையா என் பலங்கள் பலவீனங்கள் எல்லாம் அறிந்தனையாளுமையா ஆறுதலான ஆண்டவரே ஆதரவென்றும் எனக்கு நீரே ஆறுதலான ஆண்டவரே ஆதரவென்றும் எனக்கு நீரே மாண்புயரிவ
அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோம். Mapagari mapagari sari sariga. Mapagari mapagari sari sarisa. இதயமே இதயமே இயேசு இதயமே. இதயமே இதயமே இயேசு இதயமே. இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே. இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே. இதயமே இதயமே இயேசு இதயமே.
எமை மறவா இயேசு இதயமே, இதயத்துள்ளே இதயமான இயேசு இதயமே. இமை பொழுதும் எமை மறவா இயேசு இதயமே, இதயத்துள்ளே இதயமான இயேசு இதயமே. சுமையெல்லாம் தான் சுமக்கும் இயேசு இதயமே, சுமையெல்லாம் தான் சுமக்கும் இயேசு இதயமே. சுடராக எமை மாற்றும் இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. பதனி சகாரி சரி, பதனி சகாரி சசா, பதனி சகாரி சரி, பதனி சகாரி சசா. மனிதநேய உணர்வு தரும் இயேசு இதயமே, மன்னிக்கின்ற குணமும் தரும் இயேசு இதயமே. மனிதநேய உணர்வு தரும் இயேசு இதயமே, மன்னிக்கின்ற குணமும் தரும் இயேசு இதயமே. உலகெல்லாம் பாசம் பொழியும் இயேசு இதயமே, உலகெல்லாம் பாசம் பொழியும் இயேசு இதயமே. உயிராக எமை காக்கும் இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. நீதி வழியில் நிதம் நடத்தும் இயேசு இதயமே, நிலையான நிம்மதி தரும் இயேசு இதயமே. நீதி வழியில் நிதம் நடத்தும் இயேசு இதயமே, நிலையான நிம்மதி தரும் இயேசு இதயமே. அருள்வரம் சுரந்து வழங்கும் இயேசு இதயமே, அருள்வரம் சுரந்து வழங்கும் இயேசு இதயமே. அகலாது எமை நடத்தும் இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே, இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே. இதயமே இதயமே இயேசு இதயமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது.
தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.